பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆமீன். சாமுவேலை ஊழியத்திற்காக அன்னாள் கொடுத்துட்டாங்க. சாமுவேல் சின்ன பையனா இருக்கும்போதே கர்த்தர் இறங்கி வந்து அவனை பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுறாரு. அவனை ஆண்டவர் கூப்பிட்ட உடனே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே இறங்கி வந்து சாமுவேலை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன உடனே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கேட்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவர் பேசுறத கவனிக்கிற இருதயம் நமக்கு இருந்தாதான் நம்ம கூட ஆண்டவர் பேச முடியும். பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் ஆமேன்னு சொல்லி வந்துடுறோம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்ன பதில், என்ன நான் செய்யணும், எனக்கு இப்படி வேணும், என்ன செய்ய போறீங்க, எப்படி நடத்த போறீங்கன்னு கேட்டு அவர் சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குற ஆண்டவரேன்னு காத்திருந்தாதான் அவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் நம்மளோட பேச விரும்புகிறாரு. நாம தான் டைம் கொடுக்கறதில்ல, வாய்ப்பும் கொடுக்கறதில்ல. பொதுவாகவே 1 மணி நேரம் அமர்ந்து ஜெபம் பண்ணின பின்பு கொஞ்சம் நேரம் அமர்ந்து ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அமைதியாக காத்திருக்கும் போது தான் ஆண்டவர் பேசுகிறத தெளிவாக கேட்க முடியும். அவசரமாக ஜெபம் பண்ணிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் பேசுகிறத எப்படி கேட்கும்? ஆண்டவர் பார்த்து இனிமே சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், எனக்கு ஆலோசனை கொடுங்க, என்கிட்ட பேசுங்க, என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா பேசுவார். விசுவாசிங்க. விசுவாசத்தோட இந்த வார்த்தையை ஜெபத்தில் கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். God bless you.